வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ. இந்த மாதம் முழுவதும் பெண் எழுத்தாளர்கள் எழுதிய கதைகளோடு மார்ச் மாதம் ஏன் பெண்களுக்கான மாதமாக, அதுவும் மார்ச் 8 ஏன் பெண்களுக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு பெண்களுக்கான சமையல் போட்டியும் கோலப் போட்டியும் நடத்துவதற்கான நாள் தான் அப்படின்னு பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அதற்கான நாள் கிடையாது. அழகி போட்டிகளும் ஏதோ ஒரு பெண்கள் சார்ந்த போட்டிகளுமே நடத்தும் நாளாகத்தான் அந்த நாளே மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நகையும் சேலையும் மற்ற பொருட்களும் தள்ளுபடி விற்பனையில அப்படின்னு கூவி கூவி விற்கும் வணிகத்திற்கான நாள் கிடையாது. இது உழைக்கும் பெண்களும் அவர்களது பிரதிநிதிகளும் நடத்திய உரிமைக்கான போராட்டங்களில் உருவான நாள். சோசியலிச சமுதாயம் படைத்த பெரும் புரட்சிக்கு வழிவகுத்த முன்னோடி புரட்சியை உழைக்கும் பெண்கள் தொடங்கிய நாள். உலக அளவில் இன்றைக்கும் பெண்கள் அடைந்துள்ள கணிசமான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நடந்த போராட்டங்களை நினைவு கூறுறது மட்டும் இல்லாம இனி நடத்த வேண்டிய போராட்டங்களுக்கு திட்டமிடும் நாள் அப்படிங்கறதும் கூட சொல்லிக்கலாம். இன்னைக்கு நிலவும் பெண்களின் அவலத்திற்கு முடிவு கட்ட சூளுரைக்கும் நாள். எழுத்தாளர் ஜா தீபா அவர்களின் குருபீடம் கதை எடுத்திருக்கிறேன். இந்த குருபீடம் கதை அப்படிங்கிறது ஒரு ஆசிரியரை பற்றிய கதை. சரி, கதையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரை பற்றிய சில வரிகளோடு சில தகவல்களோடு நாம் கதைக்குள்ள போயிடலாம். போ, கல்வி பெறு, புத்தகத்தை கையிலிடு. அறிவு சேரும் போது, சிந்தனை வளரும் போது அனைத்தும் மாறிவிடும். வாசிப்பே விடுதலை. இந்த வரிகள்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். தான் எந்த துறையில் இருந்தாலும் வாசிக்கும் ஒரு பெண் தனித்துவமான பெண்ணாக இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பெண்ணாக, ஒரு பொறியாளராக, ஒரு மருத்துவராக, ஆசிரியராக ஏதோ ஒரு துறையில படிச்சு முன்னுக்கு வந்தவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நிச்சயமா கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த காலகட்டத்துல இந்திய சமூகத்துல குலக்கல்வி முறைதான் இருந்துச்சு. அது மூட நம்பிக்கைகளையும் பிற்போக்குத்தனங்களையும் உயர்த்தி பிடிக்கும் கல்வி முறையை கொண்டதாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் கல்வி முறையில் கூட உயர்ந்த ஜாதி ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும். பெண்களின் நிலை யோசனை பண்ணி பாருங்க. ஆண்களுக்கே உயர்ந்த ஜாதி ஆண்கள் தான் அப்படின்னா பெண்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நரபலி கொடுக்கறது, உடன்கட்டை ஏற சொல்றது, கைம்பெண்களுக்கு மறுமணம் மறுக்கப்பட்டது, இப்படி ஆதிக்கங்களால பெண் கல்வி, பெண் உரிமை மறுக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. அந்த ஆதிக்க மனநிலைக்கு எதிராக அறிவெனும் ஒரு கல்ல ஒருத்தர் ஓங்கி எறிகிறார். நினைச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்திலேயே இப்பவே நமக்கு அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். சமூகத்தை உற்று நோக்கி கவனிக்கும் போது சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு பெண்ணுக்கு எதிரான தைரியமாக எவ்வளவு கேவலமான வசவுகளை பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட பெண் அதிலிருந்து மீண்டு வர ஒரு பெண் முயற்சி செய்யும் பொழுது அந்த பெண்ணை பற்றி பேசப்படும் வசவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுல இன்றைக்கும் இந்த மாதிரியான சூழல் நடந்துட்டு இருக்கும் போது, அப்ப 1800கள்ல எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெண் முதல் முறையாக ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படி ஒரு முதல் கல்லை தூக்கி எறிந்து அது சமத்துவ சலனங்களை உண்டாக்குச்சு. கல்விய பெண்களிடம் கொண்டு சேர்த்துச்சு. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. கல்வி அனைவருக்கும் மறுக்கும் ஆதிக்க அதிகாரத்தை உடைச்சது ஆங்கில கல்வி முறை அப்படின்னு சொல்லலாம். 1813ஆம் ஆண்டுதான் அது நடைமுறைக்கு வந்துச்சு. அதுல இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 400 பேர் கொண்ட கிராமத்துல 18 ஆண்கள் மட்டும்தான் கல்வி பயின்று இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதுல ஒரு பெண் கூட கிடையாது அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தி. குலக்கல்வி தாக்கம், அப்புறம் இஸ்லாமிய மதராசாக்களுடைய அந்த கல்வி, ஆங்கில கல்வி முறை, இது எல்லாமே வந்தாலும் கூட கல்விக்கு எதிராக பெண்களை இரும்பு சங்கிலி போட்டுதான் கட்டி இருந்துச்சு. அந்த அடிமை சங்கிலியை 1948 உடைத்து எறிந்தார் சாவித்ரிபாய் பூலே. இவர் தன்னோட 17 வயதுல தன்னோட கணவர் ஜோதிபாய் பூலே உதவியோட இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் ஆகிறாங்க. உயர் ஜாதி ஆண்களால வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்களையும் தன்னுடைய இளம் வயதில் முதியவர்களுக்கு மணமுடிக்கப்பட்டு கைம்பெண்ணான பெண்களையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 75 பெண்கள் கொண்ட ஒரு முதல் பள்ளிய, அதுவும் பூனாவில ஆசிரியர் பயிற்சிக்கான பள்ளிய 1848 தொடங்குறாங்க. இந்த சமூகம் அவர் ஆசிரியர் பணியை செய்யறத சுமூகமா செய்துவிட அனுமதிச்சிருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அனுமதிக்கல. அவர் காலையில பள்ளிக்கு நடந்து வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் சாணத்தை கரைச்சு அவங்க மேல ஊத்துவாங்க. அழுகி போன முட்டைகளையும் அழுகி போன தக்காளி பழங்களையும் குப்பைகளை கூட அவங்க மேல கொட்டுவாங்க. அவங்க பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கறத தடுக்கிறதுக்கு. இந்த எதிர்ப்புகளாலெல்லாம் அவங்க மனம் தளரவே இல்லை.
ஒரு சேலையை எடுத்து பைக்குள்ள வச்சுக்குவாங்க. பள்ளிக்கூடம் போனவனையும் சேலையை மாத்திட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. ஏட்டுக்கல்வி மட்டும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, பெண்கள் தானாக சுயமாக சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஓவியம், தையல், கைவினைப் பொருட்கள் இப்படி பன்முக திறமைகளை கற்றுக் கொடுத்தார். இதை பொறுத்து கொள்ளவே முடியாம பல பொய் வழக்குகள் அவங்க மேல போட்டாங்க. அந்த அவதூறுகளை எல்லாம் தன் கணவரோடு சேர்ந்து தைரியமாக எதிர்கொண்டாங்க. பெண்களுக்கான ஒரு அமைப்பையும் தொடங்கினாங்க. 1858ஆம் ஆண்டு இவரது பள்ளி மாணவிகளோட எண்ணிக்கை 150ஆகவும் 1854 200ஐயும் தாண்டி போயிருச்சு. அந்த கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இல்லத்தை ஏற்படுத்துறாங்க. 1890ஆம் ஆண்டு பம்பாய் பகுதிகளில் பிளேக் நோய் பரவுச்சு. அப்போ இந்த மாதிரியான பல சாமானிய மக்கள் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். அதுல பாதிப்படைந்த தீண்டப்படாத மக்களின் குழந்தைகளுக்கு மருத்துவர்களை சிகிச்சை தர மறுத்துட்டாங்க. அப்படி சிகிச்சை தர மறுக்கப்பட்ட 200 குழந்தைகளை தன்னோட கல்விச்சாலைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தொட்டு மருந்துட்டு ஒரு நல்ல ஆசிரியரா முன்னுதாரணமா சமூக கடமையை செஞ்சாங்க சாவித்ரிபாய் பூலே. பின்னாளில் அந்த நோயாலேயே தாக்கப்பட்டு இறந்து போறாங்க. இந்திய பெண் கல்வியின் முன்னத்தியர் சாவித்ரிபாய் பூலே. எழுத்தாளர் ஜா தீபா அவர்களை பற்றிய சிறு அறிமுகத்தோடு கதைக்குள்ள போயிடலாம். இவர் ஒரு சிறுகதையாளர், கட்டுரையாளர், ஆவணப்பட இயக்குனர், திரைப்பட உதவி இயக்குனர், திரைப்பட விமர்சகர், மேடை பேச்சாளர், ஊடகத்துறை சார்ந்த எழுத்தாளர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்தவர். கல்லூரி காலம் தொடங்கி பத்திரிகைகள்ல எழுதிக்கிட்டு வர்றாரு. இவரோட முதல் சிறுகதை தொகுப்பான நீளம் பூக்கும் திருமடம் யாவரும் பதிப்பகம் மூலமா 2018 வெளிவந்துச்சு. பயண கட்டுரைகள், விமர்சன கட்டுரைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றாங்க. துறை சார்ந்த எழுத்தாளர், ஊடகத்துறை சார்ந்த பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ஜா தீபா தமிழில் உலக சினிமாக்களுக்கான வெளிவந்த முதல் இதழான அயல் சினிமாவின் பொறுப்பாசிரியராக இருந்தார். திரைப்படத்துறையில் உதவி இயக்குநராக இருந்த போதும் கூட தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக, தொடர்களுக்காக திரைக்கதை வசனங்கள் எழுதிக்கிட்டும் வராரு. ஜா தீபா முதன்மையான ஆவணப்பட இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லலாம். மரபணு மாற்ற கத்திரிக்காய் பற்றி அவர் உருவாக்கிய ஆவணப்படம் குறிப்பிடத்தக்கது. இவர் பெண்களின் பிரச்சனையை பற்றி மேடைகளில் பேசுபவர். சிறுகதைகள் வழியாக பரவலாக இலக்கிய கவனம் பெற்று வருகிறார். சமகால பெருநகர வாழ்க்கையில் இவர் காட்டும் பெண் பாத்திரங்கள் ஏற்கனவே பொது பார்வைக்கு பரிச்சயமானவையாக இருக்கலாம். ஆனால் கதையுலகிற்குள் அப்பாத்திரங்கள் உயிர்ப்புடன் உள்நுழையும் பொழுது வரலாற்றில் சமகாலத்தின் சரியான பிரதிபலிப்பாக பதிவாகின்றன. உயிர்ப்புடனும் நேர்மையாகவும் இவர் படைக்கும் கதாபாத்திரங்களின் மூலம் இவ்வகையில் மிகச்சிறந்த பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இவர் சிறுகதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்புகள் என்று ஏராளமாக எழுதியிருந்தாலும் இவருடைய குரு பீடம் கதை இன்றளவும் பேசப்பட்டு வரும் கதையாக இருக்கிறது. ஆனந்த விகடனில் வெளிவந்த குரு பீடம் கதை. பேருந்து கிளம்பிருச்சு. சென்னை எல்லை தாண்டினதையும் நடத்தின தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பா வந்து நின்னாரு. பேருந்தோட உட்புறம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சிவகாமியோட இருக்க தொலைக்காட்சி பெட்டிக்கு கீழே முதல் வரிசையில இருந்துச்சு. பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இருக்கை தான் அது. திரையில நீலம், பச்சை அப்படின்னு வண்ணம் மாறி மாறி தெரிய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தெளிவான சித்திரங்களோடு திரைப்படம் ஆரம்பமாச்சு. அது திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டு இருந்த போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய படம். சிவகாமிக்கு ஒரு நீண்ட கொட்டாவி வந்துச்சு. தலைக்கு மேல அமரப்போகும் வசனங்களை மீறி தூங்குறதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி சிவகாமிக்கு கொஞ்சம் கூட இல்லை. அது கொஞ்சம் கூட வசப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். காத்து இன்னும் கூட கொஞ்சம் உள்ள வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை முழுசா தெரிஞ்சு வச்சாங்க சிவகாமி. 1000 தான் இருந்தாலும் நான் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, முதல்ல பொம்பளையா நடந்துக்கோ அப்படின்னு கதாநாயகன் நாயகிக்கு முன்னாடி கைய வீசி வீராவசனம் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்துலதான் பக்கத்து சீட்ல அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி சிவகாமி மேல அப்படியே சுயன்னு சரிஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்கனால இந்த சத்தத்திலையும் தூங்க முடியுது அப்படின்னு சொல்லி சிவகாமிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆழ்ந்து தூங்குறது அப்படிங்கிறது நடு கடலோட அடிமட்டத்துல கிடக்கிறது மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது அநேகமா ஒரு மனோவியல் புத்தகமா இருக்கக்கூடும். அவளால தீர்மானத்துக்கு வர முடியல. யோசிச்சு பாக்குறான். சமீப காலமா மனோவியல் சார்ந்த புத்தகங்கள் அவளை ரொம்ப வசீகரிக்குது. ஒரு மனம் 1000 புத்தகங்களுக்கு சமமானது. ஒரு புத்தகம் எப்படி 1000 பேர் மனங்களை பற்றி ஆராய முடியும் அப்படின்னு சிவகாமி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அந்த புத்தகங்கள் அவளுக்கு போதை அழிச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தூக்கம் ரொம்ப வரவே இல்லை, கொஞ்சம் கூட வரல, கண்ணே மூட முடியல. தூக்கம் அறவே வராத இரவுகள்ல தான்
அந்த புத்தகங்களை படிச்சிருக்கிறான். அவ தன்னோட மனசோட உரையாடிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவை பல மனங்களை தன்னோடு சேர்த்து கொண்ட இரவாக அமைந்திருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேருந்து இப்போ இந்த பேருந்துல எத்தனை பேரு கடலுக்கடியில கிடக்குறாங்க அப்படின்னு எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சிவகாமிக்கு தோணுச்சு. பக்கத்து இருக்கை பெண்மணி கைப்பையில இருந்து அலைபேசி ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. சிவகாமி ஜன்னல் பக்கமா திரும்பிக்கிட்டான். நிலா கூடவே ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. தலைக்கு மேல ஆர்ப்பாட்டமான வசன கூச்சல்கள், அதற்கு மேல அமைதியான நிலா அப்படின்னு சிவகாமிக்கு தோணுச்சு. இது போல தொடர்பில்லாத எண்ணம் ஓட்டம் அமையறது பயணத்தின் தனித்துவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. பக்கத்துல உள்ள பெண்மணி அலைபேசி மறுபடியும் அடிச்சது. கால வேலையில ஒருத்தர் மீண்டும் மீண்டும் அழைக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யோசனை பண்ணிட்டே பக்கத்துல இருந்த பெண்ணை தொட்டு எழுப்புறான் சிவகாமி. தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டு அவங்க சட்டுன்னு எழுந்திரிச்சு பதட்டத்தோட சிவகாமியை பாக்குறாங்க. இல்ல போன் அடிக்குதுங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. என்னது அப்படின்னு வாயோட ஒரு பக்கத்தை அப்படியே மெதுவா புறங்கையில தொடச்சுக்கிட்டே, உங்க போன் தான் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ தூக்கத்தை முற்றிலுமா களைச்சிட்டு அந்த போனை எடுத்து பேச தொடங்குறான். எப்படியாவது தூக்கத்தை வரவழைக்க வேண்டிய முயற்சியில இறங்கி இருந்தாங்க சிவகாமி. கால்களை இருக்கைக்கு மேல மடிச்சு வச்சுட்டு இருக்கையோட சாஞ்சு தூங்க பார்த்தாங்க. தூக்க வருவனா வரவே இல்லை. சரி சரி எங்கிறத மட்டும் திரும்பி பார்த்த அந்த பெண்மணி அலைபேசியில சொல்றது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவ பேசி முடிச்சுட்டு பக்கம் திரும்பி, என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு, நான் போனை எடுக்கலன்னு பயந்துட்டாரு, நல்ல வேலை நீங்க எழுப்பினீங்க, எப்படி இந்த சத்தத்திலயும் நீங்க தூங்குறீங்க அப்படின்னு அந்த ஆர்வத்தோட கேக்குறான் சிவகாமி. பழகிருச்சுங்க, என் வீட்டுக்காரரு நடுராத்திரி வரைக்கும் டிவி பாப்பாரு, டிவியை சத்தமா வச்சுதான் கேட்பாரு, அப்படிதான் அவருக்கு பழக்கம், அதுக்குள்ளேயே தூங்கி தூங்கி எனக்கு பழகிருச்சுங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சிவகாமி கிட்ட கேக்குறாங்க அந்த பெண். அடுத்த மாசம் கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் யாருங்க நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கறாங்க, வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுறாங்க, நீங்க நேர்லயே போறீங்களே. என்னோட ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் பத்திரிக்கை அவருக்கு கொடுக்கலான்ட்டு போறேன். அவன் வியந்து போய் சிவகாமிய பாக்குறான். இந்த காலத்துல அதுவும் ஒரு ஸ்கூல் வாத்தியா இருக்கா. மறுபடியும் அலைபேசி அடிச்சது. அவர்தான், கொஞ்சம் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு திரும்பிட்டாங்க அந்த பெண். 5ஆம் வகுப்பு எடுத்த ஆசிரியருக்கு திருமண பத்திரிகை கொடுக்க இவ்வளவு தூரம் பயணம் போகணுமா அப்படின்னு எல்லாரும் திட்டுனாங்க. வேலை பார்க்கிற நிறுவனத்துல அனுமதி கேட்கும் போது இந்த உண்மையான காரணத்தை சொல்லும் போது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் கொடுக்கறதுக்கு நீ ஏமா போற, வாட்ஸ்அப்ல போட்டு விடு அப்படின்னும் பெற்றோர்களிடமும் உறவினர்களிடமும் நண்பரிடம் யாரு சொன்னாலுமே இதே பதில தான் சொன்னாங்க. ஆனா சிவகாமி எல்லாருக்கும் ஒரு விதமான சமாதானத்தை சொல்லிட்டு கிளம்பி இருந்தா. சிவகாமி 5ஆம் வகுப்பு படிச்ச போது அவளோட அப்பாவுக்கு சென்னைக்கு பணிமாற்றம் வந்துச்சு. அந்த ஆண்டோட ஊரை விட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இப்பதான் சிவகாமி அங்க போறா. இடங்கள்லாம் மாறி போயிருந்தது, இடங்கள்லாம் மாறி போயிருக்கு. ஒருவேளை மாறன் வாத்தியார் கூட மாத்தலாகி வேறு ஊருக்கு போயிருக்கலாம். விசாரிக்கலாம்னா அந்த ஊர்ல யாரோட தொடர்பும் கிடைக்கவே இல்லை. இப்ப கூட மாறன் வாத்தியாரோட முகம் நல்லா நினைவு இருக்குது. 5 அடிதான் இருப்பாரு அப்படின்னு நான் யூகிக்க முடியுது. யாரையுமே சீக்கிரத்துல கோவிச்சுக்க மாட்டாரு. அப்படியே கோவம் வந்தா கூட காதுண்ணில ஒரு கிள்ளு கிள்ளுவாரு. மாணவிகள்னா மண்டையில வலிக்காம ஒரு கொட்டு கொட்டுவாரு. அவர்கிட்ட அடி வாங்கி இருக்கிறோமோ அப்படின்னு சிவகாமி பல மணி நினைச்சு பார்த்தா. இல்ல அப்படின்னு தான் உறுதியாச்சு. மாறன் வாத்தியார் ஆங்கில வகுப்பு எடுக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். தினமும் ஒரு வார்த்தையை கரும்பலகையில எழுதி போடுவாரு. அதை எல்லா விதத்திலையும் பேச்சுல பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. புரியுற மாதிரியும் சொல்லி கொடுப்பாரு. கூண்டுல அடைப்பட்ட பறவைகள் பேசிக்கிறது மாதிரி அன்றைய தினம் முழுவதும் அந்த வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். பிரிந்தே கிடப்பது கிராம பள்ளியும் ஆங்கிலமும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு கல்வெட்டுல பதிந்திருந்த காலம் அது அப்படின்னு சொல்லலாம். இத மாத்துறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆங்கில பாட புத்தகத்தை ஒவ்வொருவரா எழுந்து சத்தமா வாசிக்கணும். வாசிப்பது தவறா இருந்தா பொறுமையா திருத்துவாரு. எல்லாருக்குள்ளும் அப்போ இதுவே தன்னம்பிக்கையை வளர்த்திருந்துச்சு. சிவகாமி பின்னாட்களை பல முறை நினைச்சு பார்த்திருக்கிறான். நகரத்துல ஒரு பள்ளியில 6ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில சேர்ந்தப்போ ஆங்கிலத்தை கண்டு மிரட்சி அவளுக்கு கிடையாது. மாறன் வாத்தியாரோட ஆங்கில பயிற்சி ஒரு காரணமா இருந்திருக்கு அதுக்கு. இன்னைக்கு வேலை பார்க்கிற பன்னாட்டு நிறுவனத்துல சிவகாமி முங்கி நீச்சல் போட்டு எழுந்து வர இந்த ஆங்கிலம் தான் உதவி இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும். மாறன் வாத்தியாருக்கு எப்படியும் 60 வயசு கடந்திருக்கு. ஓய்வு பெற்றிருப்பாரு. மகன் இல்ல மகளோட வெளிநாடு எங்கேயாவது சென்றிருக்கலாம். ஒருவேளை இறந்து கூட போயிருக்கலாம். அவரை பாக்குறதுக்கான கடைசி கட்ட முயற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணமே போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சிவகாமி நினைச்சுக்கிறான். கீரல் வழியோட கண்களில் வழிந்த நீர் காற்றுல பட்டு வேகமா தெரிச்சுது. ஒரு பெண் தன்னுடைய ஆசிரியரை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னு படிக்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த இடத்த படிக்கும்போது நமக்கு சின்ன வயசுல கத்துக் கொடுத்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, எந்த மாதிரி நமக்கு கத்துக் கொடுத்தாங்க, கணிதம் நமக்கு எப்படி சுலபமா இருந்துச்சு, நமக்கு எப்படி அறிவியல் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வாத்தியாரங்களை பிடிச்சுதான் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து சீட் பெண்மணி சிவகாமிக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாலை நகரத்துக்குள்ள பேருந்து நுழையுது. சிவகாமி ஏற்கனவே ஆன்லைன் மூலமா அங்களே ஒரு விடுதியில பதிவு செஞ்சிருந்ததுனால அந்த அதிகாலை நேரத்துல சாம்பிராணி வாசனையோட அந்த விடுதி மேலாளரை சந்திக்கிறாங்க. அடையாள அட்டை கேட்டாரு. அப்போ இது பாதுகாப்பான விடுதி தான், எந்த கவலையுமே தங்கலாம் அப்படின்னு கூட சொன்னாரு. சிவகாமி எந்த கேள்வியுமே கேட்கல. சிவகாமி தன் போக வேண்டிய கிராமத்தோட பெயரை சொல்லி அங்க போக கார் ஏற்பாடு செஞ்சு தர முடியுமான்னு கேக்குறாங்க. தனியா போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு சிவகாமி. ஆமா அப்படின்னு தலையசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, டீசனான டிரைவர் அனுப்புற, ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி சிரிக்க நினைச்சா, ஆனா தவிர்த்துட்டான். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடலாம், 8:30க்கு வண்டிய கொண்டு வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மெதுவா அவங்களுக்கு போடப்பட்ட ரூம் மேல இருந்ததுனால லிப்ட்ல ஏறி போறாங்க. சொன்னபடி 8:30 மணிக்கு கார் வந்துருச்சு. ஏறி உட்காந்து ஓட்டுநர் ஒரு பாடலை போட்டாரு. அது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வந்த சிவகாமிக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பாட்டை நிறுத்த சொல்லிட்டான். அது ஒரு 80களில் வந்த பாடல், அதனால புது பாடலா போட்டுமான்னு கேட்கல. டெவரில வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டேப் ரெக்கார்டர் அதை நிறுத்திடுறாரு. ஊர் வந்துருச்சு. சென்னையோட புறநகர் பகுதி ஒண்ணுக்குள்ள நுழைஞ்சது மாதிரி இருந்துச்சு. சிவகாமி தான் படித்த பள்ளியின் பெயரை சொல்லி விசாரிக்குமாறு ஓட்டுநர்கிட்ட சொல்றான். அவர் இறங்கி போய் விசாரிச்சுட்டு வராரு. ஒவ்வொரு இடமா போக போக சிவகாமிக்கு ஞாபகம் வந்துச்சு. இதன் பிறகு வலது பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கார் திரும்பிச்சு. பள்ளிக்கூட வாசல் வந்துச்சு. வண்ணங்களை இழந்து நிக்கிற இன்னும் பழசா போன அவளோட பள்ளிக்கூடம். சிவகாமி படிக்கும் போதே தலைமை ஆசிரியருக்கு அப்படின்னு தனி அறையெல்லாம் அப்பா கிடையாது. கால மாற்றத்தால இப்போ ஒரு ஓலை குடிசையோட வாசல்ல தலைமை ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பள்ளிக்கு ஒரு பெண் தலைமை ஆசிரியர் இருந்தார். தான் அந்த பள்ளியின் பழைய மனைவியை அறிமுகப்படுத்தி இருந்ததுல அவங்க ரொம்ப மகிழ்ந்து போறாங்க. அவ படிச்ச வகுப்பறைய காட்டுறதுக்காக எழுந்து போறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா மறுத்துட்டு மாறன் வாத்தியாரை பத்தி விசாரிக்கிறாங்க. தலைமை ஆசிரியர்கள் சொன்ன தகவல் சிவகாமிக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மாறன் வாத்தியார் வீட்டை காமிக்க சொல்லி ஒரு மாணவனை கூடவே அனுப்புறாங்க. அந்த மாணவன் காரில் ஏறி உட்காந்து அவங்க கூடவே அங்க மாறன் வாத்தியார் வீட்டை காமிக்கிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடுறாங்க. டேய் தேங்க்ஸ் நான் தாண்டா சொல்லணும் அப்படின்னு சிவகாமி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. பையன் வைக்கப்பட்டு ஓடி போயிடறான். வாத்தியாரோட வீட்டு வாசல்ல அவர் பெயரையும் அவர் செய்யற தொழிலையும் சொல்லும் பலகையும் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. மெதுவா போய் அந்த வீட்டுக்குள்ள கதவை தட்டி எட்டி பாக்குறாங்க. அப்போ ஒரு பெண்மணி வர்றாங்க. மாறன் சார் அப்படின்னு சிவகாமி கேட்கிறாங்க. இருக்காங்க, உள்ளவாங்க, நீங்க யாருன்னு பிடிபடலையே அப்படின்னு கேட்கும் போதே நான் சார்கிட்ட படிச்சேன். ஓ அப்படி சொல்லு, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் நாற்காலி ஒண்ணு சிவகாமி பக்கமா தள்ளி வைக்கிறாங்க. உள்ள இருந்து மாறன் வாத்தியார் வந்தாரு. நினைச்சது சரிதான், 5 அடி தான் இருந்தாரு. தோல்ல குற்றால துண்டு தொங்குச்சு. அதை எடுத்து சிவப்பு நிற குஷன் நாற்காலியில போட்டாரு. உட்கார்ந்ததும் சிவகாமி அவர் பார்வையிலேயே அளக்குறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு. வணக்கம் சார், நான் உங்ககிட்ட படிச்சேன். என் பேரு சிவகாமி. வாத்தியார் சிவகாமியோட தோற்றத்தை அளந்து பாக்குறாரு. அவரு கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வரல. அப்படியே புருவத்தை உயர்த்தி பாக்குறாரு. வெள்ளை நிற சுடிதார்ல நகர சாயலோட இருந்த சிவகாமி. நல்ல ஒப்பனை, திருத்தப்பட்ட புருவம். கொஞ்சம் பெருமையோட தன்னோட மனைவிய பாக்குறாரு. நீங்களும் உட்காருங்களேன் அப்படின்னு சிவகாமி அந்த வாத்தியாரோட மனைவியை பார்த்து சொல்றாங்க. இருக்கட்டும் அப்படின்னு இழுத்தபடி அவங்க தயக்கமா அவங்கள பாக்குறாங்க. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க வாத்தியாரும் அவங்க மனைவியும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சந்தோஷம் சந்தோஷம், என்னமா இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? பத்திரிக்கையை பிரிச்சு பார்த்தபடி அவரோட முகத்துல அளவில்லாத பெருமை பறந்து விரிஞ்சாடுச்சு. உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய கடமை இருக்கு சார் அப்படின்னா அவ உள்ள இருந்து ஆச்சி ஆச்சின்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த வாமா அப்படின்னு சொல்றான். 3 வயசு பேத்தி மடியில உட்காந்துக்கிறாங்க. இது என் பேத்தி அப்படின்னு சொல்லி பெருமை பொங்க அறிமுகப்படுத்துறாரு. சிவகாமி அப்பாவோட பெயரு, வீடு இருந்த இடம், படிச்ச வருடம் எல்லாத்தையும் வாத்தியார் விசாரிக்கிறாரு. சிவகாமி நிதானமா கேள்விகளுக்கு பதில் சொன்னான். அவர் யோசனையோட தரைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த பார்வை திடீர்னு சிவகாமி மேல விழுந்துச்சு. உனக்கு 25 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க. 30 அப்படின்னு. இவ்வளவு நாள கல்யாணம் பண்ணிக்காம இருந்தியா? பார்க்க லட்சணமா இருக்கிற. எங்க மகளுக்கு 20 வயசுலயே கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். கல்யாணம்னா பயமா இருந்துச்சு. அதுதான். அது என்ன அப்படி? நீ போய் குடிக்க கலர் எடுத்துட்டு வா அப்படின்னு வாத்தியார் வேகமா சொல்றாரு. சுவாரஸ்யமான பேச்ச அறுபட்டுட்டு
அதே இடத்துல விட்டுட்டு போக மனசு இல்லாம நிக்கிறாங்க. எதுவும் வேணாம், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சிவகாமி சொல்றான். அது சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நின்றுட்டாங்க. எனக்கு கல்யாணத்து மேல பயம் அப்படின்னு அவ தொடர்ந்தான். பயம்னு சொல்ல முடியாது, வெறுப்பு. இப்ப சரியாயிடுச்சா அப்படின்னு ஒரு குசும்பான சிரிப்போட கேக்குறாங்க அந்த பெண்மணி. சரியாயிடும்னு நினைக்கிற டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அவங்களுக்கு புரியல. அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துல ஈடுபாடே இல்லாம இருக்கிறேன்னு எங்க வீட்டுல ஒரு மனநல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. அவர் தான் சாரை நேர்ல வந்து பார்க்க சொன்னாரு. பாத்தியாரோட மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. சார் நல்லா இங்கிலீஷ் எடுப்பாரு, அதை நான் மறக்கவே இல்லை. அதோட ஒரு விஷயம் செய்துட்டாரு, அதையும் மறக்க முடியல. சிவகாமிக்கு குரல் அடைச்சது. தரையில் நீட்டப்பட்டிருந்த தன்னோட காலை இழுத்துக்கிட்டாரு வாத்தியாரு. முதுகு அப்படியே முன்னோக்கி வளைஞ்சு லேசா வாயை திறந்து மெய் மறந்து அவளையே பார்த்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு மறந்துருக்காது. மறந்துருச்சுன்னு சொல்லாதீங்க சார். ஒரு நாள் சாயங்காலம் எல்லா பிள்ளைகளும் போன பின்னாடி என்ன மட்டும் இருக்க சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க எங்கிட்ட நடந்துகிட்டது தப்புன்னு அப்பவே தெரியும், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லல, டாக்டர் கிட்ட தான் முதல்ல சொன்னேன். அவர் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. அவ வந்தப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல, வேற மாதிரி தெரிஞ்சா. சார் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏற்கனவே திட்டமிட்டு இருந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப உங்களுக்கு என் முகம் நினைவுக்கு வருதா சார்? நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வழியில இருக்கேன், ஆனா அழிக்க முடியாத காயமா அது பதிஞ்சு போச்சு. கல்யாண பேச்சு வந்தாலே பயம், வெறுப்பு, எரிச்சல்னு அது அடக்கழிச்சது ஏன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முடியாதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. ஒரு நாள் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. சாதாரண சண்டை இல்லை, ஆம்பளைங்கனால அவர் அடிக்கவே போயிட்டாரு. அன்னைக்கு பஸ்ல போகும்போது திரும்ப உங்க முக கண்ணாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. சட்டுன்னு பஸ்ல இருந்து குதிச்சுக்கிட்டேன். நல்ல அடி. நான் யாருன்னு கண்டுபிடிச்சு எங்க வீட்டுல தகவல் தெரிய வரும்போது 2 நாள் ஆயிருந்துச்சு. அந்த 2 நாளும் நான் சுயநிலவே இல்லாம தான் இருந்தேன். யாரோட துணையும் இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். இதோ இப்ப கூட என்னால சரியா நடக்க முடியாது. தூக்கமே வராம கஷ்டப்பட்டு உடம்பு உருக்குழிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க மருந்து மாத்திரை எடுத்த அனுபவம் இருக்கா சார்? இருட்ட பார்த்தாலே பயம் வந்து அப்புறம் வெளிச்சம் இருந்தா தான் சுவாசிக்க முடியற அளவுக்கு என்னோட நிலைமை ஆயிடுச்சு. மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க, ஆனா அந்த மருந்தை சாப்பிட்ட உடம்புக்குள்ள என்னமோ நடக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களை பத்தி எப்ப நினைச்சாலும் தானாவே கண்ணீர் வரும். அதை அடக்க முடியாது. அவமானம் எப்படிப்பட்டது தெரியுமா? தப்பே செய்யாத என்னை இதுவரைக்கும் தொடர்ந்து தண்டனையில இருக்க வச்சது நீங்க தானுங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிவகாமி வாத்தியாரையே பாக்குறான். அவர் நாட்களில் ஒரு மூலையில அப்படியே ஒடுங்கி போனது போல உட்கார்ந்துருந்தாரு. வீட்டுக்குள்ள இருந்து கொலுசு சத்தம் மெலிசா கேட்டுச்சு. வாத்தியாரோட மனைவி எப்ப தரையில உட்கார்ந்தாங்க அப்படின்னு சிவகாமி யோசிச்சு பாக்குறான். உள்ள இருந்து குழந்தை கையில சிறிய தட்டோட வந்து பாட்டி மடியில உட்கார்ந்து சிவகாமியவே பார்த்துச்சு. ஒரு கையால கண்களை மூடிக்கிட்டு விரலோட இடைவெளி வழியா சிவகாமியை பார்த்து வெக்கத்தோட புன்னகைச்சுது. இவங்கதான் உங்க பேத்தியா? பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சா அப்படின்னு கேக்குறான் சிவகாமி. 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லல.